உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகளை நான் போட்டுட்ருக்கேன். இந்த பதிவுகள் எல்லாம் பெரிய வழக்கறிஞர்களுக்காக போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரணும். நீதிமன்றங்கள், சட்டம், எனது உரிமைகளை எங்கே போய் நான் காப்பாற்றிக்க முடியும் போன்ற விஷயங்களை இதில் நான் இந்த பதிவுகளை ஏற்றிட்டு வரேன். நம்ம துறையில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பர்டீஸை வைத்துக்கொண்டு ஒரு வழக்கை தொடர முடியுமா, அது கேள்விக்குறி. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படித்துறை இருக்கிறது, ஒரு கோவில் குளம் இருக்கிறது, அல்லது காவிரி நதியில் நம்ம நீராட போகிறோம் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த படிக்கட்டில் பாசை இருக்கும். நீங்கள்லாம் புனித நீராடல் போனீங்களான்னா இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் தரையில் என்ன தான் வேகமாக நடக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும், நீங்கள் மோட்டர் பைக்கில் எவ்வளவு தான் வேகமாக ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநராக இருந்தாலும், நீங்கள் பெரிய டாக்டர் சர்ஜரியே நிறைய பண்ணுறீங்கன்னா கூட அந்த படித்துறையில் இருக்க வேண்டிய அந்த திறமையே வேறு. அங்கே சரிக்கு தானே உழுதுடும் உள்ள. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துல யாருன்னா கூட பிடிச்சின்னு இறங்குவாங்க. சில பேர் இறங்கவே மாட்டாங்க. எனக்கு வேணாம்பா, அந்த தண்ணியை கொண்டு வர தலையில் நான் அதை புரோட்சிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. எதனால் இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னா, நமது உரிமை இருக்குது, என்ன இருக்குன்ட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சட்டம் என்ன சொல்கிறதுன்ற தெளிவாக நமக்கு இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தென் we can go and fight out a case. ஆனால் அதில் இறங்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் நமக்கு தெரியணும். 2 கான்வர்சேஷனை பற்றி உங்களுக்கு பேச விரும்புகிறேன். சில நாட்களுக்கு முன்பு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார், என்னுடைய வீடியோலாம் பார்த்துட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், ரொம்ப நெருங்கிய நண்பர் தான், அவர் கொடுத்துட்றேன்னு சொன்னார், அவர் செக்கும் சைன் பண்ணி கொடுத்தாரு, இந்த தேதியில் போட்டுருங்கன்னுட்டு. ஆனால் நான் செக்கு போடுறேன், பவுன்ஸ் ஆகிடுது சார். அதனால் நான் ஒரு அட்வொகேட்டை பார்த்து நான் கொடுத்தேன், இந்த கேஸை நடத்தி கொடுங்கன்னுட்டு. 6 மாதம் ஆச்சு, ஒன்றுமே முடிவுக்கே வரல சார், ஏன்னா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ரூபாய் கொடுத்ததுக்கு எழுத்து மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு ரைட்டிங்கில் வச்சுருக்கீங்களான்னு இல்லைன்ட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது கோர்ட்டில் கேஸு போட்டாச்சு அப்படின்னா அதுக்கு உரிய காலம் இருக்கும். சாதாரணமாக 1 வருஷத்தில் அதை முடிவுக்கு வரும். ஆனால் அதோடு நிற்குமா தெரியாது. அவர் என்ன டிஃபென்ஸ் எடுக்க போகிற நமக்கு தெரியாது. அதனால் தமிழில் ஒரு பழமொழி கூட உண்டு, ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2வது கான்வர்சேஷன், இன்றைக்கி மார்னிங் ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், கணவன் இந்த மாதிரியான ஒரு வயலண்ட்லாம் பண்ணுறாங்க சார், அடிக்கிறாரு, என்னுடைய ஒரு குழந்தை கொண்டு போய் அவர் வச்சுட்டாரு, அவங்க வீட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி நிறைய சொல்லிவிட்டு, சார் நான் 2 முறை நான் தற்கொலை கூட நான் முயற்சி பண்ணிட்டேன் சார், காப்பாற்றி விட்டாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன் அவங்கள்ட்ட, என்னம்மா இது மாதிரி பண்ணாதீங்க. அவங்க பயப்படுறாங்க. அவங்க மகளிர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கணவன் சைடில் அவருக்கு வந்து அரசியல் செல்வாக்கு உண்டு சார், அதன் காரணமாக என்னை பயமுறுத்துகிறாங்க, என் உயிருக்கே பயம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது எனக்கு. அதுதான் நான் சொன்னேன், எண்ணி துணிக கருமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. சரி, எங்கள் கொடுமைப்படுத்துகிறாங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடுறீங்க, ஒன்று உங்கள் உரிமை என்ன உரிமை இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நல்ல ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு தேவை. சில நேரங்களில் வழக்கறிஞர்கள் இல்லாமல் அந்த பார்ட்டியே கோர்ட்டில் தன்னுடைய வழக்கை எடுத்து வாதாடுவார்கள்னு பார்த்துருக்கேன் நிறைய கேசஸ். அதனால் எந்த துறையில் நமக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கும் அதில் நம்ம என்ன வேணால் நாமளே செஞ்சுக்கிடலாம். ஆனால் சட்டம் என்று வரும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சட்டத்துக்கு மட்டுமல்ல, மருத்துவத்திற்கும் பொருந்தும்.
நம்ம உடம்புல என்ன நோய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? தெரிஞ்சதுக்கப்புறம் யார்கிட்ட போகணும், அந்த நோய் குணமாகறது யார்கிட்ட போகணும், போயிட்டு we should take action. So the basic knowledge of anything is required, especially law, especially medical. அதற்காகத்தான் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகளை நான் போட்டுட்ருக்கேன். இந்த பதிவுகள் எல்லாம் பெரிய வழக்கறிஞர்களுக்காக போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு டெலிவிஷன் வந்த புதுசில் அப்போ ஆண்டனா மேலே இருக்கும், அது அலுமினியத்தில் கம்பி கம்பியாக இருக்கும். அதுலேருந்து ஒரு பெரிய கேபிள் வந்து நம்ம டிவியில் அப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது டெலிவிஷன் வந்த புதுசு. அது சில நேரங்களில் என்ன ஆகும்னா, இந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறாங்கல்ல டெலிவிஷன் பெட்டியில், அது கழண்டு வந்துட்டுருக்கும். அதனால் சிக்னலே இருக்காது. அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஃபோன் பண்ணோன்னா அவர் வந்து பார்த்துட்டு, என்னம்மா இந்த சின்ன அப்படி போகிறீங்கன்னா சரியாக போச்சு அப்படின்பாங்க. இதுக்காகவா இவ்வளோ ஃபோன் பண்ண நம்ம அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அடுத்த மாதிரி நோட் பண்ணி வச்சுப்போம். அதுபோல் சுச்சுவேஷனில் இந்த சின்ன அந்த கேபிளை சொருகிறதுக்கு பதில் என்னென்னோ பண்ணிவிட்டு கடைசியில் அதை சொருகிட்டு பணத்தை வாங்கி போடுவாங்க. எனக்கு நடந்திருக்கு அது மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியாது என்பதற்காக. அதற்காகத்தான் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம். உங்கள் உரிமை பற்றியோ உங்கள் சட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ உங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தெளிவு கொடுக்க வேண்டுமோ கொடுக்கறதுக்கு வானமை எல்லை அறக்கட்டளையின் சார்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.